வணக்கம். என்னுடைய பேர் ஹரிதாரணி. 2022-2023 ஆண்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குடிமைப்பணி தேர்வுகள் தொகுதி 227 தமிழ்நாடு கருவூலம் மற்றும் கணக்கு துறையில கணக்கரா தேர்வாயிருக்கேன். 2021 ஸ்டார்ட் பண்ண என்னோட TNPSC ஜர்னில வெரண்டரேஸ் மயிலாடுதுறை அப்படின்றது ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. வெரண்டரேஸ் மயிலாடுதுறையில ஒரு மென்டரா நான் டிராவல் பண்ண TNPSC ஜர்னில நான் கத்து கொடுத்ததும் நிறைய இருக்கு, நான் கத்துக்கிட்டதும் நிறைய இருக்கு. வெரண்டரேஸ் மயிலாடுதுறையில TNPSC கோச்சிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 6 லெவல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் 3 லெவல் அப்படின்றது நம்ம சிலபஸை கவர் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி பேசிக் லெவல், எக்ஸ்ட்ரீம் லெவல், சூப்பர் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு 3 லெவல்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது படிச்சதை டெஸ்ட் போட்டு பாக்குறதுக்காக ஒரு 3 லெவல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு 6 லெவல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது நம்ம வெரண்டரேஸ் மயிலாடுதுறையில கொடுத்துட்டு வராங்க. ஓகேவா? இது மட்டும் இல்லாம டெய்லி கிளாஸஸ், அந்த டெய்லி கிளாஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்றதுக்கான ஒரு ரிவிஷன், அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் போட்டு பாக்குற மாதிரி ஒரு டெய்லி டெஸ்ட், அடுத்து அந்த வாரம் ஃபுல்லா நடந்ததுக்கான ஒரு வீக்லி டெஸ்ட், அதெல்லாம் ஒரு குமுலேட் பண்ணி கொடுக்குற மாதிரி சண்டே ஒரு குமுலேட்டிவ் டெஸ்ட். இது மட்டும் இல்லாம எக்ஸாம் டைம் நெருங்க சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி சிலபஸ் பேஸ் பண்ண ஒரு மார்க் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஃபுல் சிலபஸ் பேஸ் பண்ண ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை நம்ம வெரண்டரேஸ் அப்படின்றவங்க டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. TNPSCக்காக இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஃபுல் சிலபஸ் கவரேஜ் பேக்கேஜ் அண்ட் டெஸ்ட் பேக்கேஜ் அப்படின்றது இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இல்லாம என்ன மாதிரியான மென்டாருக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு நான் 5% கண்டென்ட் கொடுக்கறதுக்காக நான் பண்ணக்கூடிய 10% ப்ரிப்பரேஷன் அப்படின்றது என்னோட TNPSC ஜர்னில என்ன அடுத்தடுத்த லெவல் எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இங்க நடத்தக்கூடிய டெய்லி கிளாஸஸ், அந்த டெய்லி கிளாஸஸ்க்கான டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், குமுலேட்டிவ் டெஸ்ட், அந்த மார்க் டெஸ்ட், இது எல்லாத்தையுமே நானும் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இதோட சேர்த்து நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் அப்படின்ற ஒன்று பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ், இந்த டெய்லி ஒர்க் அவுட்ஸ், இது எல்லாமே என்னோட ப்ரிப்பரேஷனை நான் இன்னும் ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சிறப்பான முயற்சிக்கும் ஒரு சிறப்பான உந்துதல் அப்படின்றது தேவை. இங்க வெரண்டரேஸ்ல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கு கொடுக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவலான ஒரு கன்சர்ன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டவுட் கிளாரிஃபையிங் செஷன் அண்ட் அவங்களோட இண்டிவிஜுவல் அசஸ்மெண்ட். ஸோ ஒரு இண்டிவிஜுவலை எப்படி அவங்க கண்காணிக்கிறாங்க, எப்படி அவங்கள மானிட்டர் பண்றாங்க, எப்படி அவங்களோட அந்த சக்சஸை ட்ராக் பண்ணிட்டு வராங்க அப்படின்ற மாதிரியான இந்த மாதிரி சிறப்பான உந்துதலை நம்ம வெரண்டரேஸ் மயிலாடுதுறை அப்படின்றவங்க கொடுத்துட்டு வராங்க. நான் ஒரு இளங்கலை வேளாண் பட்டதாரி. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீல்டுக்குள்ள வரணும் அப்படின்றதுக்காக நான் எடுத்த ஒரு முக்கியமான முயற்சி தான் இந்த TNPSC ஜர்னி அப்படின்றது. ஸோ 2021 இந்த TNPSC ஜர்னி நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னோட சிலபஸ் கவரேஜ்ல ஆரம்பிச்சு நான் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இதோட என்னோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் இந்த எக்ஸாம் கிராக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நான் கிராக் பண்ணதுக்கு வெரண்டரேஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான காம்பனண்டா எனக்கு இருந்தாங்க. அவங்களோட வீடியோஸ், அவங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல், இது எல்லாமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம இதுல நான் ஒரு மென்டாரா இந்த ஜர்னில இருந்ததுனால, வெரண்டரேஸ்ல நான் ஒரு TNPSC மென்டாராவும் டிராவல் பண்ணதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுத்த மெட்டீரியல்ஸாக இருந்தாலும் சரி, கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்க கூட சேர்ந்து நான் பண்ண டெஸ்ட் ஒர்க் அவுட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நான் கொடுத்த கொஸ்டின் பேப்பர் எக்ஸ்பிளனேஷன்ஸ், இது எல்லாமே என்னோட எக்ஸாமை நான் கிராக் பண்ணுறதுக்கும் என் ஸ்டூடெண்ட்ஸை கிராக் பண்ண வைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்துச்சு. தோல்விகள் அப்படின்றது நம்மளுடைய எல்லாரோட வாழ்க்கையிலையுமே இருக்கும். அந்த மாதிரியான தோல்விகளை சந்திக்கும் போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் மொத்தம் 3. 1, உங்கள் மனசில் உறுதி வேண்டும், உந்துதல் வேண்டும், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் வேண்டும். உங்களோட எண்ணங்கள் மேன்மையா இருக்கணும். அந்த மாதிரி அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்ற உங்களுடைய மேன்மையான எண்ணம் விரைவில் நனவாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்னோட முதல் முயற்சியிலேயே அரசு அதிகாரி ஆயிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் உங்களோட முதல் முயற்சியிலேயே அரசு அதிகாரியாக வெரண்டரேஸோட வழிகாட்டுதல் அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களோட வழிகாட்டுதல் பேர்ல நீங்களும் இந்த மாதிரி முதல் அரசு அதிகாரி ஆகலாம்.